இப்போ வந்து எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு ட்ரூத் டேபிள் ரொம்ப ஈஸி தான். இப்போது எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் ட்ரூத் டேபிள் எப்படி வரும்? எஸ்ஸு ஆர் 2 இன்புட் இருக்கும். ட்ரூத் டேபிளில் அவுட்புட் வந்து QN+1 கரெக்டாக. எஸ்ஆருக்கு அப்படியே போட்டு 0 0 0 1 1 0 1 1 அப்படியே ஃபில் பண்ணுறியா? ஓகே. இப்போ நார்மலாக எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் நம்ம ட்ரூத் டேபிள் ஒரிஜினலாக படித்தோம்னா அது எப்படி 0 0 அப்போ 2 பேருமே ஆப்சென்ட். அப்போ பழைய அவுட்புட் என்ன வருமோ அதே தான் வரும். ஆமாம், QN பழைய அவுட்புட் என்ன வரும்? இப்போ 0 1 ரீசெட் வந்து மிரட்டணும். ரீசெட் வந்து மிரட்டினா என்ன ஆகும்? அவுட்புட் வந்து 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு செட்டுன்றான். ரீசெட்னா வந்து 0, முதல்ல செட்டு தானே வந்து 1 கரெக்டு தானே. இப்போ செட்டு வந்து மிரட்டுறான், அப்போ என்ன வரும்? 1 வரும். இப்போ 2 பேருமே வந்து தடி ஏற்று அடிக்கிறாங்கன்னு சொன்னால் 2 பேருமே அடித்தா அவுட்புட் வந்து மாற்றி என்ன நாளே வரும். இது ஒன்று. இது வந்து என்னடானா ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட்டு எக்ஸைட்டேஷன் டேபிளுக்கு வந்து QN+1 எஸ்ஸு ஆர்னு வரும். எப்பவுமே எக்ஸைட்டேஷன் டேபிளுக்கு அப்படியே நார்மலாக ஃபில் பண்ணிட்டு 0 0 0 1 1 0 1 1 ரொம்ப ஈஸி. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இதுலேயுமே அதே மாதிரி பழைசாக எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 0 1 இங்கே இருக்கிற மாதிரியே அப்படியே இங்கே எழுதலாம். 0 1 0 இந்த 2 1க்கு பதில் இங்கே எக்ஸ்னு போட்டு அதே மாதிரி இங்கே எக்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். 0 இங்கே இருக்கிற மாதிரி இங்கே எழுதணும். 0 1 0 எக்ஸ்னு போட்டணும். இது உல்ட்டாவாக எழுதிடலாம். இப்போ எக்ஸு 0 1 0 இதுதான் வந்து எக்ஸைட்டேஷன் டேபிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்க்கு எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்துச்சா. இப்போ ஜேகேக்கு ட்ரூத் டேபிள் எக்ஸைட்டேஷன் டேபிள். இப்போ ஜேகேன்னு 2 இன்புட் இருக்கும். அவுட்புட் வந்து QN+1 வரும்னு ஒன்று தெரியும். இப்போ ஜேகே இன்புட்டுக்கு வந்து 0 0 0 1 1 0 1 1 நார்மலாக போட்டுப்போம். கரெக்டாக? இப்போ QN+1 இங்கே இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் வரும். இங்கே இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் வரும். பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்சு. இங்கே QNக்கு தான் அப்படியே QN போட்டுக்கோ. 0 1 இங்கே எதுவுமே இதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறது தானே இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் நிஜமாக உருவாக்கணும். அப்போ இங்கே QN வருதுன்னா இங்கே QN+1 வரும். இப்போ ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் நீ பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்மு ஃபஸ்ட்டு டாக்கிள் கண்டிஷன் 0ல் போச்சுன்னா ரெண்டாவது டாக்கிள் கண்டிஷன் 1ல் போகும், மூணாவது டாக்கிள் கண்டிஷன் 0ல் போகும். அப்போது இது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இது ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால தான் உல்ட்டாவாக போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ ஜேகேக்கு எக்ஸைட்டேஷனில் QN+1 2 தான் வரும். அது உனக்கே தெரியும். இப்போ அவுட்புட் வந்து ஜேகேன்னு 2 எக்ஸைட்டேஷன் இப்போ 0 0 0 1 1 0 1 1 இதே தான். இது வந்துட்டு ரொம்ப ஈஸி. இப்போ இதை வச்சு இதை போடலாம். இதை வச்சு இது எப்படி போடலாம்? இப்போ 0 1 0 எக்ஸுங்குதா. இப்போ 0 1 0 எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் கடைசியில் ஒரு எக்ஸ், இப்போ இன்னொரு எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு 2 எக்ஸு, அவ்வளோதான். ஏன்னா இது ரெண்டாவது இதுன்றதுனால 2 எக்ஸ், அவ்வளோதான். இது மாதிரி சிம்பிளாக நான் வச்சுக்கோ. இப்போ இது உல்ட்டாவாக போட்டால் முடிஞ்சிச்சு. எக்ஸ் 1 0. ஓகேவா? இது முடிச்சிடலாமா? ஜேகே நெக்ஸ்ட்டு வந்து டி போடலாமா? டி ஃப்ளிப் ஃப்ளாப். இப்போ டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட்டு ஒரே ஒரு அவுட்புட்டு, அது உங்களுக்கே தெரியும். 0 1 டி ஃப்ளிப் ஃப்ளாப் டேரக்ட் 0 கொடுத்தா 0 வரும், 1 கொடுத்தா 1 வரும், அவ்வளோதான். டி ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு ட்ரூத் டேபிள். டி ஃப்ளிப் ஃப்ளாப் எக்ஸைட்டேஷன் வந்து QN+1 அவுட்புட் வந்து டி 2 தாங்குது. ஓகே. அப்போ 0 0 0 1 1 0 1 1 ஓகேவா? இப்போ இதுக்கு வந்துட்டு டி ஃப்ளிப் ஃப்ளாப் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து இங்கே எழுதுருங்க, அவ்வளோதான். 0 1 0 1 ரொம்ப சிம்பிள். டி ஃப்ளிப் ஃப்ளாப் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டி ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ட்ரூத் டேபிள் எப்படி போடுவீங்க? டி ஃப்ளிப் ஃப்ளாப் ஒரே ஒரு இது இன்புட் தான். ஓகே, இது ரொம்ப ஈஸி. 0 1 2 தான் இருக்கும். இங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கேயும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. 0 கொடுத்தீங்கன்னா QN பழைய அவுட்புட் அப்படியே வரும். 1 கொடுத்தீங்கன்னா QN பார் வரும். லைக் POSன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. 1க்கு மட்டும் பார் போடுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து எக்ஸைட்டேஷன் டேபிள் பார்த்தீங்கன்னா QN+1 கரெக்டாக. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணலாம்? அவுட்புட்டில் டி இது 2 எக்ஸைட்டேஷனில் வருமா? அப்போது இதில் என்ன பண்ணலாம்? இது வழக்கம் போல் பைனரி 0 0 0 1 1 0 1 1 போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் இதுவும், பட் சின்ன டிஃப்ரெண்ட். இது ரெண்டுத்தையும் உல்ட்டா பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ 0 1 இப்போ இது ரெண்டுத்தையும் உல்ட்டா பண்ணிக்கணும். 1 0 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போன உடனே ரஃப் புக்கில் இல்லைனா இது இப்படியே பார்த்துன்னு போயிட்டு போன உடனே புக்லெட் எடுத்து பின்னாடி இது இந்த மொத்தத்தையும் இப்போ நான் ஒரு பேஜ் எழுதுன்னு பார்த்தியா, அதை அப்படியே ஒரு பேஜுக்கு பின்னாடி எழுதிருங்க. எழுதிட்டு அப்புறம் கொஸ்டின் பேப்பரே படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? புக்லெட் கொடுத்த உடனே இந்த மாதிரி எழுதிருங்க, அப்புறம் படிக்க ஆரம்பிங்க. அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணுங்கள்.